Hello guys, welcome back to my channel Dreamy Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறோம். என்னோட இந்த சண்டேயை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போறேன். சண்டேனாலே எல்லாருக்குமே நல்லா தூங்கி எந்திக்கிறது, எக்ஸ்ட்ரா வர்க் இருந்தா ஏதாவது பண்றது, ஸ்கின் கேர் பண்றது, ஹேர் கேர் பண்றது இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி தான் எங்களோட இந்த சண்டேயும் ஸ்பெண்ட் ஆச்சு. மார்னிங் எந்திரிச்சதுமே எங்க ரூம்ல இருக்க எல்லாருமே ஃபேஸ் பேக் போடலாம்னு சொல்லிட்டு நலங்கு மாவும் தயிரும் எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த நலங்கு மாவு பவுடரை நான் இன்ஸ்டாகிராம்ல அன்னே ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபுட்ஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். அவங்க கிட்ட இது மட்டும் இல்லாம நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்மே வச்சிருக்காங்க. இன்ஸ்டன்டா ஏதாச்சும் ஃபுட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நிறைய மிக்ஸுமே வச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்து அவங்களோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த நலங்கு மாவில் நாங்கள் தயிர் சேர்த்து ஆட் பண்ணி பேக் போடலாம், ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே நாங்கள் தயிர் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த நலங்கு மாவு கூட அந்த தயிரை நாங்கள் மிக்ஸ் பண்ணோம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மறுபடி தண்ணி வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணி நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி இன்ஸ்டன்ட் க்ளோ நமக்கு கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் 3 பேர் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் தோசை செய்யலாம் தான் பிளான் பண்ணி தோசை மாவு வச்சிருந்தோம். ஆனால் தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ தோசை சாப்பிட்டுட்டு பத்தாததுக்கு உளுந்தங்கஞ்சி மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸையுமே ஒரு வாரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க ரூம்ல இருக்க ஒரு அக்கா அவங்க வீட்ல இருந்தே இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மிக்ஸ்ல பால் ஊற்றி அப்படியே கலக்கணும். ஆனால் பாலுமே பத்தலை. சரின்னு சொல்லிட்டு பாலுக்கு பதிலாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை மறுபடி ஸ்டவ்வில் வச்சு மறுபடி காய்ச்சணும். இப்படி காய்ச்சும் போது அதில் கட்டி விழும். ஸோ அந்த கட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த உளுந்தங்கஞ்சும் அதுக்கப்புறமா தோசையும் தான். 3 பேரும் ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அந்த உளுந்தங்கஞ்சி குடிச்சோம். இன்னைக்கு இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக இட்லி பொடி தான். இந்த இட்லி பொடி கூட எண்ணெய் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த இட்லி பொடியுமே நான் முன்னாடி சொன்ன அன்னே ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபுட்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். எப்பயாவது டைம் ஆயிடுச்சு அப்படி இல்லைனா சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இட்லி பொடி கூட தோசை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் உளுந்தங்கஞ்சி குடிச்சதோட எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு லஞ்சுக்காக நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான்ல இருந்தோம். ஸோ அதுக்காக எங்கள் 3 பேருக்கு தேவையான அரிசி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுட்டோம். முந்தின நாளே நாளைக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதனால எல்லா திங்ஸுமே பெர்ஃபெக்டாக வாங்கியும் வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையுமே 3 பேர் சேர்ந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாகும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே பிச்சு வச்சுட்டு இருந்தோம். ஒர்க்கிங் டேலலாம் இந்த மாதிரி பெரிய டிஷ் எல்லாம் செய்ய முடியாது. ஸோ வீக்கெண்டில் தான் நாங்கள் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் செய்வோம். அதுக்கப்புறமா மஷ்ரூம் பிரியாணியும் முதல் நாள் நைட்டே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். 3 பேர் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாக்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூமையும் குட்டி குட்டி பீஸாவே நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மஷ்ரூம் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே ஆல்ரெடி பிச்சு வச்சிருந்த கொத்தமல்லி, புதினா, மிளகா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனி சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய், நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வெங்காயம், மிளகாத்தலையும் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற காய்கறி எல்லாத்தையுமே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வெங்காயம், மிளகாத்தலை இந்த ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் கடையில் வாங்குறதா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் செய்கிறத வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வேணும். ஸோ ஃப்ரிட்ஜ் ஃபெசிலிட்டி இல்லைங்கிறதுனால நாங்கள் கடையிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ வாங்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இதில் தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். அதுக்குள்ளேயே தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். உப்பு சேர்த்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், எல்லா வேலையுமே முடிஞ்ச மாதிரி தான் ஆல்மோஸ்ட். இது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் பிரியாணி மசாலா நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கம்மியாக ஆட் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லாத்தையும் கிளறி விடணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மசாலா போட்டதுக்கு அப்புறமே நமக்கு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், பிரியாணியோட ஸ்மெல். அண்ட் எல்லாமே நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் பரமாது நல்லா கிளறி வச்சிடணும்.
இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம புதினா கொத்தமல்லி பிச்சு வச்சுருந்தது இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் போட்டணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். இதை லைட்டாக கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அத்தனை விசில் நம்ம வச்சிடணும். இது விசில் வர வரைக்கும் நாங்கள் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்காக தயிர் சம்பல் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் ஃபேஸ் பேக் போட்டதுலேயே பாதி தயிர் இருந்தது. ஸோ அந்த தயிர் எடுத்துக்கிட்டோம். வெங்காயத்தையும் நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணியே வச்சுருந்தோம். பிரியாணிக்காக வெங்காயம் கட் பண்ணும்போதே சம்பலுக்கும் சேர்த்து கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தயிர் கூட அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தயிர் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பிரியாணியில் விசில் வர வரைக்கும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்திருந்தது. ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்ச். மஷ்ரூம் பிரியாணி வித் சம்பல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேஸ்டான பிரியாணியோட எங்களோட சண்டே லஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வெளியே போகலான்னு பார்த்தோம். ஆனால் பயங்கரமான வெயிலாக இருந்தது. சரி, வெயில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் மேலே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறதுக்காக சுங்கம் லேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் 3 பேருமே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே பஸ் ஸ்டாப்க்கு நாங்கள் நடந்தே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண உடனே பஸ் வந்துருச்சு. பட் இங்கேருந்து சுங்கம் லேக்குக்கு டைரக்ட் பஸ் கிடையாது, இன்னொரு பஸ் மாறி தான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பஸ் வந்தோடனே நாங்கள் ஏறிட்டோம். அப்புறமா அந்த ஸ்டாப்பில் இறங்கும் போதே கொஞ்சம் இருட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த ஸ்டாப்லேருந்து சுங்கம் லேக்குக்கு பஸ் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் ஏறும்போதே நல்லா பயங்கரமாக இருட்டிருச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் சுங்கம் லேக்கும் ரீச் பண்ணிட்டோம். இங்கே ரீச் ஆகும்போதே நல்லா இருட்டாயிருச்சு. ஆனால் நைட் வியூவில் இந்த லேக் பார்க்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக தான் இருந்தது. லேக்லேயே உட்காரதுக்கு சேர் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் கேக், சாக்லேட், பிஸ்கட் எல்லாமே சாப்பிட்டோம். 3 பேரும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருந்தோம். செம்ம ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ அங்கேயே அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அங்கேயே கொஞ்சம் வாக்கிங்கும் போனோம். இந்த சுங்கம் லேக்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் லுலு ஹைப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் பஸ் ஸ்டாப்க்கு வந்து பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிது. ஸோ இங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே லுலு ஹைப்பர் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அதில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே இருக்க எல்லா திங்ஸையும் நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு மறுபடியும் பசி எடுத்துருச்சு. ஸோ ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபுட் இருக்க இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே எங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிட்டு உங்கள் சேர் இருக்கும் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் சிக்கன் பன் வாங்கினேன். இன்னொரு அக்கா பைனாப்பிள் வாங்கினாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க எக் பப்ஸ் வாங்கினாங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் ரிலாக்ஸாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்னோட இந்த சண்டே இப்படி தான் ஸ்பெண்ட் ஆச்சு. இது மாதிரி இன்னும் vlogs பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ட்ரீமி vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.